Hello all, welcome back to our channel Sri Sai Aari Creatives. இந்த வீடியோவில் ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிங்கில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். நம்ம ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி அந்த ரிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு வேண்டி அந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதில் 4 லெக்ஸ் இருக்கும். அந்த லெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரிங்கில் 4 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஹோல்ஸில் அந்த ஸ்க்ரூவை மாட்டிக்கிறோம். மாட்டிட்டு அந்த லெக்கை ஸ்க்ரூவில் டைட் பண்ணுறோம். அது எந்த அளவுக்கு டைட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம டைட் பண்ணிக்கணும். இந்த லெக் நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அடுத்த 4 லெக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு ஸ்க்ரூ டைட் ஆகுதோ அந்த அளவுக்கு டைட் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கால் ஆட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா டைட் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளாத் எடுத்திருக்கேன். ஃப்ரேமில் இன்னர் ரிங் அவுட்டர் ரிங்னு 2 ரிங் இருக்கும். இந்த அவுட்டர் ரிங்கில் அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ இருக்கும். இதை வச்சு நம்ம டைட் வைக்கிறதா இருந்தால் டைட் வச்சுக்கலாம், லூஸ் வைக்கிறதா இருந்தால் லூஸ் வச்சுக்கலாம். இப்போ இந்த இன்னர் ரிங்கில் சுற்றிருக்கேன் இல்லையா, இது நாடா. இந்த நாடா எதுக்கு சுற்றுறோம் அப்படின்னா, கிளாத் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இந்த நாடா சுற்றுறோம். இது எப்படி சுற்றணுன்னா, ஒன்றுக்கு மேலே ஒன்றும் சுற்றக்கூடாது. அதே மாதிரி 2க்கும் நடுவில் ரொம்ப கேப்பும் இருக்கக்கூடாது. ஒன்றுக்கு அடுத்து ஒன்று கரெக்டாக நம்ம சுற்றணும். இப்போ இந்த அவுட்டர் ரிங் எடுத்து வச்சுட்டு இன்னர் ரிங் மேலே கிளாத் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தை விரித்து விடுறோம். கிளாத்தில் எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக விரித்து விட்டுக்கணும். அப்புறம் அந்த அவுட்டர் ரிங்கை அது மேலே ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ளேஸ் பண்ணிட்டு மெதுவாக அப்படியே அழுத்தி விடணும். அழுத்தி விட்டால் இன்னர் ரிங் பக்கத்தில் அவுட்டர் ரிங் போய் ப்ளேஸ் ஆயிரும். ப்ளேஸ் ஆன பின்னாடி ஃப்ரேமை எடுத்துகிட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கிறோம். ஒரு அளவுக்கு டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு கையில் ஃப்ரேமை பிடிச்சிக்கோங்க, ஒரு கையில் மெதுவாக கிளாத் இழுத்து விடுங்க. ரொம்ப பொறுமையாக இழுக்கணும். இந்த வீடியோ நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் இழுக்கும் போது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கிளாத்தாக இழுத்து விடுங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டிங்கன்னா ஃப்ரேம் கலண்டுரும். அதே மாதிரி ஃப்ரேமில் கை வைக்காமல் இழுத்திங்கனாலும் ஃப்ரேம் கலண்டுரும். அதனால் ஒரு கை எப்போவுமே ஃப்ரேமில் வச்சுட்டு இன்னொரு கையில் பொறுமையாக இழுங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கே முடிச்சுட்டு திரும்ப எந்த அளவுக்கு நம்மளுக்கு டைட் வேணுமோ, நம்மளுக்கே தெரியும் இந்த அளவுக்கு டைட் வைக்கணும் அப்படின்னு, அந்த அளவுக்கு நல்லா டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு திரும்ப ஒரு கை ஃப்ரேமில் வச்சுட்டு ஒரு கையில் மெதுவாக இழுங்க. எந்த அளவுக்கு கிளாத்தை நம்ம டைட்டாக ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா, இந்த மாதிரி தட்டுனா ட்ரம் சவுண்ட் கேட்கணும். கிளாத்தோட எண்டில் நூல் பிரிஞ்சு வர்றது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் 4 சைட்லேயும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். மடித்து விட்டுட்டு இந்த 4 கார்னர்ஸ்லேயும் பெல் பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரேமை எப்படி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரேம் எடுத்து ஸ்டாண்ட் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கிளாத்து வெளியே தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா போய் அதில் ஃபிக்ஸ் ஆகிக்கும். தட்டி பாருங்கள், அதே சவுண்ட் வந்துச்சுன்னா கிளாத் ரைட்டாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கரெக்டாக தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்க்குறக்கு ஒரு விரலை வச்சு லைட்டாக தூக்கி பார்த்தீங்கன்னா மேலே வராது. ஒரு வேளை மேலே வந்துச்சு அப்படின்னா நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.